Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விவேகானந்தன். அவரோடு பேசலாம். விவேகானந்தன், கனமழை காரணமாக பல்வேறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் குளிக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒகேனக்கல் அருவியில மக்கள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அங்க நீரின் வரத்து எப்படி இருக்கிறது? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? கார்த்திகா, தமிழ்நாடு முழுவதுமே கோடை மழை என்பது கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. அது குறிப்பாக இந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அதீத கனமழை இருக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே போல் பார்த்தோம் என்றால் அருவிகள் வருகின்ற சுற்றுலா தலங்கள் பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம், மேகமலை, திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகள் எல்லாம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றை பொறுத்த வரைக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தான் மழை என்பது இருந்தது. அதனால் நீர்வரத்து நேற்று காலை நிலவரப்படி 3000 கனஅடியாக இருந்து வந்தது. ஆனாலும் காவிரி ஆற்றில் இந்த நீர்வரத்து என்பது பெருமளவு பாதிப்பில்லை. இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து சற்று குறைந்து வினாடிக்கு 1500 கனஅடியாக இருந்து வருகிறது. ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அதீத கனமழை இருப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதீத கனமழை இருக்கும். அதனால் அருவிகள் இருக்கின்ற குறிப்பாக ஒகேனக்கல், ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி போன்ற பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மேலும் பாதுகாப்பு நடைமுறைகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து சுற்றறிக்கையும் விடப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு சுற்றுலா தலங்கள் அருவிகள் இருக்கின்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒகேனக்கல் பார்த்தோம் என்றால் இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் காவிரி ஆற்றையில் பொறுத்த வரைக்கும் கேரளாவில் மழை பொழிந்தால் மட்டுமே அந்த நீர்வரத்து என்பது அதிகரிக்கும். அதுவும் கூட தற்பொழுது கர்நாடக அணைகளில் நீர் என்பது குறைவாகவே இருந்து வருகிறது. அதீத கனமழை பெய்தாலும் கூட கர்நாடக அணைகளில் நீர் தேங்கிய பிறகு காவிரி ஆற்றில் நீர் திறப்பு என்பது அதிகரிக்கும். அதனால் இந்த பகுதிக்கு வெள்ள அபாயம் என்பது முற்றிலுமாக இல்லை. அதனால் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை. அதனால் மாவட்ட நிர்வாகம் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு தற்பொழுது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முழுவதுமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல்லில் குவிந்துள்ளார்கள். இதனால் பரிசல் துறை, அருவியில் குளிக்கின்ற அதாவது மெயின் அருவி போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி பரிசல் துறை. ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமோடு பரிசல் பயணம் செல்வதை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவியில் தவிர ஆற்றிலும் ஏராளமானோர் குளித்து வருகிறார்கள். இதனால் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் பரிசல் துறை, மெயின் அருவி போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அலைமோதுகிறது. அதே போல பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறையினர் முற்றிலுமாக ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் மட்டுமல்லாமல் வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு தீவிரமாக காவிரி ஆற்று பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை கண்காணித்து வருகிறார்கள். கண்டிப்பாக விவேகானந்தன், அங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.